சிந்து பைரவி நியூப்ரமும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் சிவாவை உயிருக்கு காதலிச்சேன், எனக்கு சிவா வேணும், அது இல்லாத வந்து சிவா தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் அப்படின்ட்டு அந்த ரேகா மேடம் கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க. ரேகா மேடம் இருந்துட்டு இங்கே பாருமா, நீ உயிரை வச்சிருக்க, அவர் உன்னை காதலிக்கலன்னு தெரியுதுல்ல, அதுக்காக அவர் மேலே இப்படி ஒரு பழியை போடு வேண்டாங்க, நீ அவரை விட்டுட்டு வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ல, இல்லை நான் உண்மையாகவே வந்து டாக்டரை காதலிச்சேன்றாங்க, நீங்கள் என்ன என்ன வேணுனாலும் பண்ணுங்க, ஆனால் எனக்கு என் டாக்டரை வேணுங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்னேகா இருக்கா இல்லையா, அவன் நல்லவளே கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப மோசமானவ, டாக்டரை மட்டும் அவள் கல்யாணம் பண்ணிக்கினா டாக்டரை சந்தோஷமாக இருக்க விட மாட்டான், அவள் அந்த அளவுக்கு வந்து நடிக்கிறான், அவளோட உண்மையான முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்றும் சேர்த்துவே மாட்டீங்க சிவாவையும் ஸ்னேகாவையும் அப்படின்றாங்க. அப்படியா? ஆமாம், நம்ம நினைக்கிறத விட மோசமானவ தான் அவள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்காங்க. என்ன இது இப்படியா இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரேகா யோசிக்கிறாங்க. இங்கே பாருமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம், நான் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள், அவள் உண்மையாகவே வந்து டாக்டரை காதலிக்கல அப்படின்ட்டு சில விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போது, ரேகா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.